ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் குருசாஸ்திர ஜோதிட நிலைய ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உதாரண ஜாதகம் கலப்பு திருமணம் செய்த பிறகு சரிங்களா 3 பட்டம் ஒரு ஜாதகர் வாங்கியது எப்படி, அதுக்கு ஜோதிட விதி என்ன சரிங்களா, அதை இன்னைக்கு நம்ம உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். 3/12/1995 4:30 மாலை நேரத்துல பிறந்த ஆண் ஜாதகம் இது சரிங்களா. பிறந்த நேரத்துக்கு பிறந்த நேரத்துக்கு லக்கணமா விழுந்தது பாத்தீங்கன்னா மேச லக்கணம். லக்கணத்துக்கு லக்கண அதிபதி செவ்வாய் சரிங்களா. ராசி அதிபதியும் செவ்வாய். இவர் கேந்திர திரியோணத்துல, பொதுவா ஒரு கேந்திர திரியோணத்துல ஒரு கிரகம் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு சரிங்களா. அப்படி இருக்கும் பட்சத்துல ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் செவ்வாய், அவர் திரியோணத்துல லக்கணத்துக்கு 9ல உட்கார்ந்தது சுபத்துவம் சரிங்களா. லக்கணத்துல 9ல உட்கார்ந்தது சுபத்துவம் சரிங்களா. இன்னொன்னு, கலப்பு திருமணம் செஞ்சது எப்படி, லக்கணத்துக்கு 7ஆம் பாவகத்துல பாவர் கூடி அந்த 7ஆம் பாவகத்து அதிபதி திரியோணத்திலே கேந்திரத்திலே போய் நின்றுட்டா அந்த ஜாதகனுக்கு 21 வயசுல திருமணம் சரிங்களா. இந்த ஜாதகனுக்கு திருமணம் முடிஞ்சது 21 வயசுல. இன்னொன்னு, இந்த ஜாதகனை தேடி இந்த பெண்ணு போயிருக்கணும். சுக்கிரன்றது பெண்ணு சரிங்களா, அது சுயகால் ஏறி இந்த ஜாதகனை தேடி இந்த பெண்ணு போயிருக்கணும் சரிங்களா. இந்த பெண்ணோட முயற்சியில தான் திருமணம் நடந்திருக்கணும். 3ஆம் இடம்ன்றது முயற்சி, லக்கணத்துக்கு 3ஆம் இடம்ன்றது முயற்சி சரிங்களா. இந்த பெண்ணோட முயற்சியில தான் திருமணம் நடந்திருக்கணும். இந்த ஜாதகனா அந்த பெண்ணை தேடி போயிருக்க மாட்டாரு. இந்த பெண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து வீட்டுல பேசி திருமணத்தை பண்ணியிருக்கணும் சரிங்களா. இன்னொன்னு, லக்கணத்துக்கு 5 கூடிய சூரியபாவம் லக்கணத்துக்கு 8ல. இந்த ஜாதகனுக்கும் இந்த ஜாதகனோட தந்தைக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா அவயோகியா வர்றவரும் அவர் தான். அப்படின்றப்ப இந்த ஜாதகனுடைய தந்தை மூலமா ஒரு துளி கூட இவருக்கு பிரயோஜனம் கிடையாது. இவரா தன்னுடைய சுய முயற்சியில தான் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், நிலம் வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு விதி. ஏன்னா வாகனம், வீடு, சொத்து பத்து எல்லாமே லக்கணத்துக்கு 4 கூடையவன், கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சரிங்களா. அந்த சந்திரன் போய் திரியோணத்துல உட்கார்ந்துருக்கு, லக்கணத்துக்கு 1ல உட்கார்ந்துருக்கு. அப்ப லக்கணத்துக்கு 1ஆம் இடமும் 9ஆம் இடமும் சுபத்துவத்துல இந்த ஜாதகனுக்கு இருக்கிறதுனால இவரா எதையும் தேடி போகவே மாட்டாரு. இவரை தேடிதான் எல்லாமே வருவாங்க. அதாவது ஒரு கிழவி சொன்னது என்னதான், போறதும் போற சூன்னு சொல்லிட்டு போன்ற மாதிரி வடிவேலை சொன்னது கணக்கா சரிங்களா. திருந கணக்கு தான் இந்த கணக்கும் சரிங்களா. இவர் யார் தேடியும் போக மாட்டாரு. ஆனா இவரை தேடி 4 பேர் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. எதுக்காண்டி வருவாங்கன்னு தெரியாது. ஆனா இவரை தேடி போனா அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவரை தேடி போவாங்க. அதே மாதிரி அவருக்கு அதுக்கு ஒரு ஐடியாவும் ஒரு தீர்வும் கிடைக்கும். அவரு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த இது தெரியல, எனக்கு இது சொல்லுங்க அப்படின்னா அவருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பதிலும் சொல்லுவாரு. கரெக்டா தான் சொல்லுவாரு. அதுல ஒரு 100ல ஒரு குறைஞ்ச 20% இவங்க கேட்கிற கேள்விக்கு அதுக்கு உண்டான பதில் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கிறது லக்கணத்திலே உட்கார்ந்துருக்கிறது கேது, தலையிலே உட்கார்ந்துருக்கு கேதுன்றது ஞானக்காரகன் சரிங்களா. ஒரு கேள்வியை கேட்கணும்னா அதுக்கு பதில் இவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் வச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னொன்னு, இந்த ஜாதகர் ஒரு ஜோதிடர். நம்மகிட்ட பார்க்க வர்றப்ப நடக்கிற திசை சந்திர திசை சரிங்களா. புத்தி சந்திர புத்தி. கல்யாணம் முடிஞ்ச பிறகு 3 பட்டம் வாங்கினீங்களான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, என்னுடைய கல்லூரி படிப்பு பட்டமும் ஜோதிட பட்ட படிப்பும், இன்னொன்று மேற்கொண்டு கல்லூரி முடித்து விட்டு திருமணம் பண்ண பிறகு இன்னொரு பட்டப்படிப்பு வாங்கியிருக்காரு சரிங்களா. அடிப்படை கல்வின்றது பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடம் சரிங்களா. அடுத்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறது லக்கணத்துக்கு 4ஆம் இடம். அடுத்து கல்லூரி பருவம், அதாவது 11-12 படிப்பு 11-12 படிப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற படிப்பு லக்கணத்துக்கு 7ஆம் இடம். லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்புல எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க. 4 கிரகம் உட்கார்ந்துருக்கு. திருமணத்துக்கு பிறகுதான் அவர் பட்டம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி இவர் 11-12 ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கணும்.
இந்த ஜாதகர் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கல. ராகுன்றது முஸ்லீமுக்கு சொந்தக்காரரு, கேதுன்றது கிறிஸ்டியனுக்கு சொந்தக்காரரு. சரிங்களா? நான் அப்பப்ப ஜோதிட விதியும் சொல்லுவேன், ஜோதிடத்துக்கான காரக கிரகத்துவத்தையும் தத்துவத்தையும் சொல்லுவேன். பாயிண்ட்ல பிடிச்சுக்கோங்க. சரிங்களா? ராகுன்றது முஸ்லீம் கிரகம். நீங்க 11, 12 படிக்கிறப்ப முஸ்லீம் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். கல்லூரி படிப்பை முடிக்கிறப்ப நீங்க டிகிரி முழுசா வாங்கியிருக்க மாட்டீங்க. திருமணத்துக்கு பிறகுதான் டிகிரியை வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்ச பிறகு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பட்டம் வாங்கியிருப்பீங்க. அப்புறம் அதுக்கடுத்து 9, சரிங்களா? பட்ட படிப்புன்றது 9. லக்கணத்துக்கு 9ல வந்து குரு வந்து ஆட்சியா இருக்கு. அப்ப குருவான காலு கேதுவோட காலு. சரிங்களா? ஜோதிட பட்ட படிப்பும் திருமணத்துக்கு பிறகுதான் வாங்கியிருக்கணும். 3 பட்டம் வந்து திருமணத்துக்கு பிறகு வாங்கியிருக்காரு. சரிங்களா? இன்னொன்னு, இவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தது, என்னுடைய தந்தை வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உயிர் படைப்பாரா இல்லையான்னு சொல்லி கேட்டாரு. சந்திர திசையில சூரிய புத்தியில மாரகம் ஏற்படும். ஏன் சந்திர திசை சூரிய புத்தியில மாரகம் ஏற்படும்னா, சந்திர திசையப்ப சந்திர சந்திர திசை நடக்குது இப்ப. சரிங்களா? அந்த சந்திரனுக்கு சூரியன் லக்கணத்துக்கு 8ல போய் உட்காந்துட்டாரு. சரிங்களா? வீடு கொடுத்த புதன் வந்து லக்கணத்துக்கு 9ல உட்காந்துருக்கு. சரிங்களா? அப்ப சனீஸ்வரன் பாக்குது, ஆயுள்காரகம் சனீஸ்வரன் பாக்குது. ஆனா இங்க மேசராசியில சனீஸ்வரன் போய் ஆளுக்காரன் போய் மேசராசியில நீசமாகிறப்ப தந்தையோட உயிரை எடுத்து விடும். சரிங்களா? இந்த சந்திர திசை சூரிய புத்தியில தந்தைக்கு மரணம் ஏற்படும். அதுல எந்த ஒரு எல்லளவு மாற்றமும் இல்லை. சரிங்களா? இன்னொன்னு, 1, 5, 9ல ஏதாவது 1, 5, 9ல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டா அந்த ஜாதகன் எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும், ஒரு சாதாரண ஏழையா இருந்தாலும் 21 வயசுக்கு அப்புறம் தன்னை போல படிப்படிப்படியாக மேல வந்துருவான். அதே மாதிரி 6, 8, 12ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு என்ன கிரகம் போய் உட்கார்ந்துருக்கோ அந்த கிரகத்துவம் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஜாதகனுக்கு லக்னத்துக்கு 5 குடையவன். சரிங்களா? 5 குடையவன் சூரியன். அந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து வயிறு. சரிங்களா? இந்த சூரியன் போய் லக்னத்துக்கு 8ல உட்காந்துருக்கனால அடிக்கடி அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுக்கு வருது, ஏன் வருதுன்னு தெரியாது. இன்னொன்னு, வாகன நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அந்த அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வாங்கிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகு நட்சத்திரம். இவருக்கு அடிக்கடி பில்லி சூனிய ஏவல் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். சரிங்களா? போதுமான ஜோதிட தகவல் உங்களுக்கு பகிர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.